அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்கு போய் குழந்தைகளுக்கு படித்து கொடுங்கள். மாடி வீடு கட்டுவதல்ல இந்த துனியாவுடைய வெற்றி, பெரிய வாகனங்கள் எடுப்பதல்ல இந்த துனியாவுடைய வெற்றி. சஜதாவிலே விழுந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றால் அதுதான் வெற்றி என்று சின்னத்திலே இருந்தே சொல்லுங்கள், சின்னத்திலே இருந்தே சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் முடியும் என்றால் நான் கேட்கிறேன், உங்க குழந்தைகள் என்னுடைய பிள்ளை உட்பட நாம் எல்லாம் என்ன நினைச்சிருப்போம்? பிள்ளையை பெத்தெடுத்தோட இந்த பொசிஷன், அந்த பொசிஷன், இந்த டிகிரி, அது இந்த மெடிக்கல் காலேஜ், அது இயல்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? அதாவது ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லம, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுப்போம். எத்தனை பேர் உங்க பிள்ளை குர்ஆனை படிச்சு கொடுக்கணும் என்று பிறந்த உடனே நினைச்சு பார்த்தீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா எங்களை கவர்ந்து விட்டது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வேகமா வந்தார். ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர், மிம்பரிலே ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தார்கள். வஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சூழ உட்கார்ந்து கொண்டோம். ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன உரை நிகழ்த்தினார்கள். இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, எனக்கு பிறகு மக்களே நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் திடீரென்று வந்து உட்கார்ந்து விட்டு பயானை தொடங்கினார்கள். பெரிய பயான் அல்ல, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, எனக்கு பிறகு மக்களே நான் பயப்படுகிறேன் உங்கள் விஷயத்தில் என்றார்கள். என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு துனியாவை திறந்து தருவான், வஸீனத்தஹா, அவருடைய அலங்காரங்களை திறந்து தந்து விடுவான். வத்தகு துனியா வத்தகு நிசா, துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் பயானை முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன சிறுசில இருந்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இந்த துனியா நாம் வாழ வந்த இடம் அல்ல, நாம் போக வந்த இடம்.